கனமழை முன்னெச்சரிக்கையை தொடர்ந்து தஞ்சாவூரில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திருவாரூர் மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதற்கான உத்தரவை மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்திருக்கிறார். தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது அதனை ஒட்டியும் மழை பெய்ய தொடங்கியிருப்பதன் காரணமாகவும் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் குருநாதன். விவரம் என்ன? பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சாவூர், கும்பகோணம், பட்டுக்கோட்டை, அம்மன்பேட்டை, ஐயம்பேட்டை என மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் நேற்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்காததால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் இந்த தொடர் மழை காரணமாக இன்று பள்ளி மாணவர்களின் நலன் கருதி இன்று மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவார் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த தொடர் மழை காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 2000க்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் முற்றிலும் வேர்கள் காய்ந்து பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் அதிகபட்சமாக அதராபரணத்தில் 68 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் தஞ்சை மாவட்டத்தில் 432 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தேவபிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குருநாதன். தஞ்சாவூரை தொடர்ந்து தற்போது நாகை மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. விவரம் என்ன? தேவபிரியன், நாகை மாவட்டத்தில் உள்ள 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்றைய தினம் முதல் பரவலாக பல்வேறு பகுதிகளில் கனமழை விட்டு பெய்து வருகிறது. இந்த சூழல்ல தற்பொழுது இன்று காலை நாகை நகர் பகுதியில் சற்று மழை தணிந்திருந்தாலும் கூட வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, திட்டச்சேரி, திருமருகல், கீழ்வேலூர், திருக்குவளை, வலிவலம், சாட்டியக்குடி, தேவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் நாகையை எடுத்துக்கொண்டால் நாகையில் 8.7 சென்டிமீட்டர் மழையும், அதே போல கீழ்வேலூரில் 8.2 சென்டிமீட்டர், திருக்கோயிலில் 7.3 சென்டிமீட்டர் மற்றும் வேதாரண்யத்தில் 4.5 சென்டிமீட்டர் என மழை அளவு பதிவாகியுள்ளது. இந்த சூழலில் பள்ளி மாணவர்களின் நலன் கருதி 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தற்பொழுது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நேற்று பெய்த அதி கனமழை காரணமாக இந்த விடுமுறை அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பரவலாக பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை சற்று வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றே கூறலாம். அது தவிர தற்பொழுது விவசாய பணிகள் வெகுவாக முடங்கியுள்ளது. மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தற்பொழுது பரவலாக பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. அதன் நேரலை காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. தற்பொழுது மாணவர்களின் நலன் கருதி 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இந்த விடுமுறை அறிவிப்பை நாகை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேவப்பிரியன், தஞ்சாவூரில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் நாகை மாவட்டத்தில் பள்ளிகளில் இருக்கக்கூடிய 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதே நேரத்தில் கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நாகமுத்துமணி. தொடர்ந்து